ஹாய், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை 3 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பெசரி அதையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியாக சிக்கனை ஒரு ட்ரைனரில் போட்டு ட்ரைன் பண்ண அப்படியே விட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரைன் ஆன பிறகு நம்ம சமைக்கிறதுனால இதில் வர கவுச்சி ஸ்மெல் அதிகமாக வராது. இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 பச்சை மிளகா. இன்னும் நல்லா ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயை நம்ம நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் 2 சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், வினிகர் கொஞ்சம். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சமைக்கிற இந்த சில்லி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமும் சமைச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் வேகிறதுக்காக நான் 1 கிளாஸ் தண்ணியும் விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மறுபடியும் வேணும்னு கேட்குறாங்களா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். இப்போ குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இந்த ஸ்டீம் போகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் கடாயை வச்சு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போடலை, அதனால் நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூடவே கொஞ்சம் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு அது சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்காக நம்ம வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டலில் கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும். ஆனால் அங்கே அந்த டிஷ்ஷை நம்ம பார்க்கும் போது ரொம்ப க்ரீன் கலராக இருக்கும். ஆனால் நாம் வீட்டில் செய்யும் போது அந்த அளவுக்கு க்ரீனாக வர்றதில்ல. அவங்க கலர் போடுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஊற்றிக்கலாம். கூடவே நான் 1 ஸ்பூன் வினிகரும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த 3/4 kgக்கு 1 ஸ்பூன் வினிகர் போதும். அவ்வளோதான், நாம் இதுக்கு செய்ய வேண்டிய வேலை. இதில் இருக்கிற தண்ணி கொதித்து பாதி ஆகட்டும். இந்த டிஷ் நமக்கு செமி சாலிடாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டோம்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1/4 கிளாஸ் தண்ணியில் கலந்து இந்த சிக்கனில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது வீடியோவே ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் எனக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம விட்டுட்டா மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். நம்ம சேர்க்கும் போது எல்லா மசாலாவும் ஒன்றா சிக்கன் மேலே கோட் ஆகும். கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப வழுவழுன்னு இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேருங்க போதும். அவ்வளோதான், இப்போ இந்த சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சில்லி சிக்கனை சூப்பராக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் நான் சொல்லலை, நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். தேங்க்யூ.